விஷ் ஹாப்பி நியூ இயர். இந்த புது வருஷத்தில் நான் பார்க்குற முதல் முகங்கள் நீங்கள் தான். உண்மையாகவே இந்த வருஷம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகுதுன்னு பிரதர் மோகன பிரகாஷ் ரொம்ப அழகாக நம்மோட சொன்னாங்க. அருமையான தேவ ஜனமே, நான் செய்திக்கு முன்பதாக இந்த ஆண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார், நம்ம தேசத்துக்கு மற்ற தேசங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறத வழக்கமாக எனக்கு முன்கூட்டியே நான் அவருடைய பாதத்தில் காத்திருக்கும்போது எனக்கு சொல்ல சொல்ல நான் எழுதி வைத்து கொள்வேன். அதை அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த ஆண்டு ஊழியக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த ஆண்டை நான் என்னன்னு ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது சொன்னார், இயர் ஆஃப் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ்ன்னு சொன்னார். ஊழியக்காரர்களுக்கு அற்புத அடையாளம் நிறைந்த ஊழியம். இந்த ஆண்டு ஆர்டினரி ஊழியக்காரர்கள் கூட, நான் வெறும் காஸ்பல் தானே கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்கிறவங்க கூட இந்த ஆண்டு அற்புத அடையாளத்தோட ஊழியம் செய்ய போகிறீர்கள். உற்சாகமாக இந்த ஆண்டு எல்லாரும் அற்புத அடையாளத்தோட ஊழியம் செய்ய போகிறோம். ஆண்டவர் திறந்த வாசலை இந்த ஆண்டு வைத்திருக்கிறார். போன ஆண்டு கொஞ்சம் நெருக்கத்தில் தேவ பிள்ளைகள் இருந்தார்கள், உபத்திரவத்தில் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும் சர்ச்சஸ் என்ன ஆச்சு. தேவ பிள்ளைகளுக்கு மறைமுகமாக நேர்முகமாக நேரடியாக எத்தனை தாக்குதல்கள். ஆனால் இந்த ஆண்டு அது இருக்க போகிறது இல்லை. இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை அழகாக ஓப்பன் டோர் உங்களுக்கு தரப்போகிறார். அடுத்தது இந்த ஆண்டு தேவ பிள்ளைகளுக்கு ஹானர் கொடுக்க போகிறார், கனம் கொடுக்க போகிறார். நான் எவ்வளோ ஊழியம் செய்கிறேன், அட்ரஸ் தெரியாமல் இருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லை, இந்த ஆண்டு உங்களை ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு செழிப்பாக இருக்க போகிறது இந்த ஆண்டு. ஊழியக்காரர்களுக்கும் பிலீவர்ஸுக்கும் ரியலாக இதுதான் பெஸ்ட் இயர். இந்த வருஷம் பெஸ்ட் இயர். சரியா? ஹார்வெஸ்ட் அதிகமாக இருக்க போகிறது. நிறைய வாலிபர்கள் மேலே ஊழியக்காரர்கள் இந்த ஆண்டு கவனம் வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா அவங்க ஃபோக்கஸ் ரொம்ப யூத்துங்களுக்கு இருக்கட்டும். யூத்துகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, யூத்துங்கிட்ட போய் பேசுங்க ஊழியக்காரர்கள். ஏன்னா யூத்துங்க இந்த ஆண்டு பயங்கரமாக எழும்ப போகிறார்கள் கர்த்தருக்காக. வாலிபர்கள்லாம் யார் கை தூக்குங்க. வல்லமையா வாலிபர்னா நீங்கள் 40-50 வயசு கூட வாலிபர்கள் தான். நீங்கள் இந்த ஆண்டு வல்லமையாய் ஆண்டவருக்காக எழும்ப போகிறீர்கள். சபைகள் ஏராளமாய் ஸ்தாபிக்கப்பட போகிறது. சபைகள் அதை எனக்கு சொன்னார். இந்த ஜீசஸ் ஜாய் மினிஸ்ட்ரி சர்ச் பெருசாக போகிறது. நீங்கள் பெரிய எய்ம் பண்ணி அதை ஈவினிங் மட்டும் இல்லை மார்னிங் கூட மாற்ற போகிறீர்கள். அதை போல கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஊழியத்தில் இதற்கு ஒரு முக்கியத்துவம், சபை ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் உங்கள் சபையில் ஓடி வந்து சேரப்போகிறார்கள். அடுத்தது ஆண்டவர் மேலே ஒரு பயங்கர ஃபெய்த்து, ஜீல், வைராக்கியம் இந்த ஆண்டு தேவ ஊழியக்காரர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு வரப்போகிறது. பயங்கர வைராக்கியம், வாழ்ந்த ஆண்டவருக்கு தான் அப்படின்னு சொல்லி இருக்க போகிறது. போன ஆண்டு உங்களை மனமடிவாக்கின, உங்களை கஷ்டப்படுத்தின காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டு இருக்க போகிறது இல்லை. இந்த ஆண்டு உங்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி உங்கள் கூடவே ஆண்டவர் நடக்க போகிறார். அவர் பக்கத்தில் இருக்கிறத பார்க்க போகிறீங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் அடுத்த ஆண்டு சொல்லுவீங்க, அவர் அப்படியே உங்களை கட்டி பிடிக்கிறத பார்க்க போகிறீங்க. அவர் உங்களோட பேசுகிறத பார்க்க போகிறீர்கள். இது சாதாரணமாக இருக்க போகிறது. இந்த ஆண்டு அதிகமாக ஏஞ்சலிக் விசிட்டேஷன் இருக்க போகிறது. உங்களுக்கே தெரியாது இது ஏஞ்சல்னு, ஆனால் அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவீங்க, ஓ ஏஞ்சல் தான் பார்த்துருக்குறோம். அதை இந்த ஆண்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீர்கள். அப்புறம் ஊழியக்காரங்க பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு படிப்பில் ஒரு ஸ்பெஷல் ஞானம் வரப்போகிறது. படிப்பு மட்டும் இல்லை, ஜாப்லேயும்
தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு வரப்போகிறது இந்த ஆண்டு. எஸ்பெஷலி ஊழியக்கார பிள்ளைகள் இந்த ஆண்டு உங்கள் பயங்கரமாக ஆசீர்வதிக்கிறத ஒவ்வொரு காரியத்திலையும் பார்க்க போகிறீர்கள். அதுக்கடுத்தது ஃபாரினுக்கு நம்முடைய ஊழியக்காரர்கள் தடையில்லாமல் இந்த ஆண்டு போகிறார். தடையில்லாமல் ஒரு ஆர்டினரி ஊழியக்காரர்கள் கூட ஃபாரினுக்கு பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி போகிறேன். அதுக்கு அடுத்தது ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவேன்னாரு இல்லை, அதை லிட்ரலாக பார்க்க போகிறீர்கள் இந்த ஆண்டு. ஊழியக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ப்ராஃபஸிலையும் ஹீலிங்லேயும் ஆண்டவர் பயங்கரமாக பயன்படுத்த போகிறார். அது கெட் ரெடி, நீங்கள் எல்லாரும் அதுக்கு ரெடியாக இருங்க. அப்புறம் சபைக்கு சொந்த இடத்தை தரப்போகிறார். சில பேருக்கு சொந்த கட்டடங்களையே தரப்போகிறார். அதுக்கு நல்ல ஃபெய்த்தாக எழும்ப பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளோ அவர்கள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஒருவேளை பிசாசு உங்களை சமாதானத்தை எப்படியே குறைக்க பார்ப்பான். ஆனால் இந்த ஆண்டு உங்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். அடுத்தது முக்கியமாக ஆண்டவர் சொன்னது பிரிந்த உறவு, பிரிந்த குடும்பங்கள் இந்த ஆண்டு கஷ்டம் இல்லாமல் சேரப்போகிறது. பிரிந்த குடும்பங்கள், பிரிந்த உறவு, நீண்ட நாள் உறவு, ரிலேஷன்ஷிப்பு கூட இந்த ஆண்டு புதுப்பிக்கப்பட போகிறது அருமையானவர்களே. அதுக்கு அடுத்தது செழிப்பு. திரும்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு அதிகமாக இருக்க போகிறது. நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வர்ஷிப் லீடர்ஸ், வாலிபர்கள் பயங்கரமாக எழும்ப போகிறீர்கள். ஒரு ஆர்டினரி பிலீவராக இருப்பீங்க, சும்மா பாட்டு தான் பாடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் வர்ஷிப் அனாயிண்டிங்கில் அப்படியே ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார். அந்த வர்ஷிப் அனாயிண்டிங் நிறைய லீடர்ஸ் இந்த ஆண்டு எழும்ப போகிறார்கள், வாலிப பிள்ளைகள். அடுத்தது ஜாபில், எஜுகேஷனில் ஆண்டவர் உங்கள் கூட இருந்து ப்ரமோஷன்ஸ், தடைப்பட்ட ப்ரமோஷன்ஸ் வருஷ தொடக்கத்திலேயே உங்களுக்கு வரப்போகிறது. யாரெல்லாம் ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லாம் வரப்போகிறது. அதுக்கு அடுத்தது கடன் 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 கடன், எப்போ பாரு கடன்றீங்கல்ல. இந்த ஆண்டு கர்த்தருக்கு ஏராளமாய் தாராளமாய் கொடுக்க ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்கள் முதல்ல தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்க போகிறீங்க. ஆண்டவர் தாராளமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீர் பாய்ச்சுகிறவனுக்கு நீர் பாய்ச்சப்படும். ஊழிய தேவைகளை யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்கள் ஊழியங்கள் இந்த ஆண்டு பெருக போகிறது அருமையானவர்களே. அதுக்கு அடுத்தது பிலீவர்ஸ், ஆர்டினரி பிலீவர்ஸ், வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டி பாதியிலேயே நிற்குது. அதாவது இந்த பாதியில் நிற்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் இந்த ஆண்டு முடிய போகிறது. சில காரியம் தொடங்கி இருப்பீங்க, அது முடியாமையே அப்படியே பாதியில் நிற்கும். இந்த ஆண்டு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை பார்க்க போகிறீர்கள். வீடு கட்ட போகிறீர்கள், நிலம் வாங்க போகிறீர்கள். நிறைய பேருக்கு வாகனம், சைக்கிள் வச்சிருக்கிறவங்களுக்கு பைக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு காரு இந்த ஆண்டு கர்த்தர் தரப்போகிறார் அருமையானவர்களே. கர்த்தர் இந்த ஆண்டு இன்னொரு காரியத்தை சொன்னார். அது ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு. நிறைய வசனங்களை கேட்டும் ரிப்பென்ட் ஆகாமல் மனம் திரும்பாமல் இருக்கிறவங்கள ஆண்டவர் பனிஷ் பண்ணியாவது இழுத்து கொள்ள போகிறார். விளங்குதா? ஆண்டவர் பேசும்போதே கீழ்ப்படிஞ்சிட்டா நல்லது. இல்லைன்னா மீனை வலையை போடுவான் மீனவன். அந்த வலைக்குள்ளே அழகாக மீன் வந்தால் அது முழு மீனாக அழகாக வரும். ஆனால் அதில் வரமாட்டேன்னு இருந்தால் ஒரு தூண்டில் முள் போடுவான். அது மூக்கை கிழிக்குமோ நாக்கை கிழிக்குமோ தெரியாது. இல்லை, அதை பயம் காட்டக்கூடாது. அவர் சொன்னார், ஆண்டவர் சொல்லி. அதனால் சொல்லுகிறேன், எந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை மனம் திரும்ப சொல்லுகிறாரோ அதில் உடனே மனம் திரும்பிடுங்க.
கொடுக்க சொல்கிறாரா ஊழியத்துக்கு? கொடுங்க. ஆண்டவர் பாருங்க உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி செய்வார். இல்லை உங்கள் நேரத்தை, உங்கள் காலத்தை, உங்களுடைய டேலண்ட்டை ஆண்டவருக்கு கொடுக்க சொல்கிறாரா? நீங்களா வந்து உங்களுடைய பாஸ்டர் இடத்துல வந்து, உங்களுடைய லீடர் இடத்துல வந்து எனக்கு இந்த தாளந்து இருக்குது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து நீங்களா வந்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஆண்டு ஆண்டவர் நீதி செய்ய போகிறார். அது கூட எனக்கு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். ஊழியர் பிலீவர்ஸ் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? பிளஸ்ஸிங்கை எந்த சத்துரு கெடுத்துச்சோ அந்த சத்துரு பார்த்து வெட்கப்படும்படி ஆண்டவர் பதில் செய்ய போகிறார். விளங்குதா? பிசாசு ஓட ஓட உங்களை விரட்டினா இல்லை, உங்களை எந்தெந்த வகையிலெல்லாம் தாக்கினா இல்லை, அப்படி அவன் வெட்கப்படும்படி அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதுக்கு அடுத்தது அருமையானவர்களே, ஆர்சி மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் இந்த ஆண்டு வரப்போகிறது. நிறைய ஆர்சி பீப்புள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். இந்த ஆண்டு அதை பார்க்க போகிறோம். கூட்டம் கூட்டமாக ஆர்சி மத்தியில் ஈவன் போப்பு கூட ஆண்டவர் ஏதோ காரியத்தை வெளிப்படுத்துவார் நான் நம்புகிறேன். ஏன்னா ஆர்சி மத்தியில் ஒரு பெரிய ரிவைவல் வரப்போகிறது. ஆண்டவர் இந்த ஆண்டு அவருடைய பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்த போகிறார். நிறைய பரிசுத்தத்தை பற்றி பேச போகிறார். நிறைய செகண்ட் கம்மிங்கை பற்றி அவருடைய பிள்ளைகளை ப்ரீச் பண்ண வைக்க போகிறார். ஏன்னா செகண்ட் கம்மிங்க்கும் ஆயத்தமாக இருக்க சொல்லுகிறார். அடுத்தது விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லை, விசுவாசிகள் போய் மற்றவர்களுக்கு காஸ்பலை சொல்கிறதுக்கு தயங்காதீங்க. அப்படி சொல்லும்போது உங்களுடைய சிறையிருப்பு மாறும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வரங்கள் உங்களுக்குள்ள கூடுகிறத நீங்கள் இந்த ஆண்டு பார்க்க போகிறீர்கள். தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு நீங்கள்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி பாதுகாப்பு அதிகமாக இருக்க போகிறது. நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டோம், ஏஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு திருமணம் ஆகாது, இதுக்கு மேலே எனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு யார் டெஸ்பரேட்டாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஆண்டவர் திருமணத்தையும் வாய்க்க செய்ய போகிறார், குழந்தை பாக்கியத்தையும் தரப்போகிறார். அருமையானவர்களே, நீண்ட நாள், இன்னொன்று நீண்ட நாள் கோர்ட் கேஸு, சில காரியங்கள் அந்த கேஸு முடியல, சில ப்ராப்ளம் சால்வ் ஆகலை, அப்படி இருக்கிறவர்களுக்கு இந்த ஆண்டை கர்த்தர் நீதி செய்ய போகிறார். யாராவது கோர்ட் கேஸு உங்களுக்கு எகேன்ஸ்டா, உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு எகேன்ஸ்டா யாராவது எழுமனா சடிதியில் ஆண்டவர் சொன்னார். அது அப்படியே நான் எழுதி வைத்திருக்கிறேன். சடிதியில், அது கூட வெயிட் பண்ணாமல் சடிதியாய் பதில் உண்டாகும். அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக வழக்காட போகிறார், உங்களுக்காக நீதி செய்ய போகிறார். உங்கள் பக்கத்தில் நிற்கிறத நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் சொன்னார். இன்னும் என்ன சொன்னார்னா, இதுவரை இல்லாத ஆண்டவரோட உறவு உங்களுக்கு வரப்போகிறது. அந்த ஆசை வரப்போகிறது. உங்களையும் அறியாமல் அவரை போய் தேடணும், அவர்கிட்ட உட்காரணும், பைபிளை வாசிக்கணும். ஏன்னா இந்த ஆண்டு தடையே இருக்க போகிறதில்ல. ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உபத்திரமும் இருக்க போகிறதில்ல, தடையும் இருக்க போகிறதில்ல. எந்த சக்தியும் நம்ம இந்த ஆண்டு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அதனால் அவரோட உறவுனா எப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உறவு வச்சுக்கிடுறீங்களோ, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அந்த உறவில் ஆண்டவர் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்த போகிறார். அருமையான தேவஜாமே, இந்த ஆண்டு இன்டிமசிக்குள்ள, ஆண்டவரோட நெருக்கத்துக்குள்ள வருகிறவர்கள் எல்லாரும் பார்க்கும்படி, எல்லா கண்ணும் பார்க்கும்படி உயர்த்தப்பட போகிறீர்கள். ஆண்டவர் இந்த ஆண்டு ரொம்ப கமிட்மெண்ட்டை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய ஆண்டவருடைய காரியத்தில் உங்களுடைய கமிட்மெண்ட்னா உங்களுடைய உண்மையை அல்லது உங்களுடைய எப்படி ஆண்டவருக்கு நீங்கள் வைராக்கியமாக இருக்கிறீங்க அதை பார்க்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார், வழக்காட போகிறார். நிறைய பைபிளை படித்து, ஏன் பைபிளை நிறைய படிக்கணும், தடையே இந்த ஆண்டு இருக்க போகிறதில்லை.
நிறைய பைபிளை படிங்க, அவரோட நேரத்தை செலவு பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட நேரத்தை செலவு பண்ணுறதை விட்டுட்டு அவரோட நேரத்தை செலவு பண்ணுங்க. ஆண்டவர் இந்த ஆண்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அடுத்து நான் ஆண்டவருக்கு, ஆண்டவரே எங்கள் இந்தியாவுக்கு என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டேன். அருமையானவர்களே, பயங்கர சந்தோஷம் எனக்கு. நான் ரொம்ப துக்கத்தில் தான் இருந்தேன். ஆனால் அந்த இந்தியாவுக்கு ஆண்டவர் சொன்னதை கேட்ட உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சியில் மாற்றம் ஏற்படும். ஆட்சியில் மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, அந்த கட்சிகளுக்குள்ள பிளவு ஏற்படும். சிறுபான்மையினருக்கு ஆதரவான ஆட்சி வரும். விவசாயிகளுக்கு கடன் சலுகை தள்ளுபடியாகும். அதுக்கு அடுத்தது விவசாயிகளுக்கு நிறைய சலுகை உண்டாகும். சிறுபான்மையினர் நிர்ணயம் அல்ல, மைனாரிட்டி கம்யூனிட்டின்றாங்களா, அவங்களுக்கு பயங்கர ஆதரவு உண்டாக போகிறது, பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது இந்த ஆண்டு சில கட்சிகளுடைய ஊழல் வெளியரங்கமாகும். கல்வியில் இந்தியாவில் நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இந்த ஆண்டு வெளிநாடுகளுக்கு படிக்க போவார்கள். அவர்களுக்கு அதற்குரிய லோன் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக. அது இந்த ஆண்டு செய்ய போகிறார். வெளிநாட்டு கம்பெனி இருக்குல்ல இங்கே இந்தியாவில், அதில் ஆள் குறைப்பு உண்டாகும். வேலையை சில பேர் இழக்க நேரிடும். ஆண்டவர் அது அப்படி சொன்னார். அது ஆண்டவரை டைட்டாக பிடிச்சி கொள்ளுங்க. ஆண்டவர் அதை விட பெஸ்ட்டாக கொடுப்பாரு, இல்லை அங்கேயே கூட உங்களை வைப்பார் தேவ பிள்ளைகளுக்கு. அடுத்து மருத்துவத்துறையில் புது புது டெக்னாலஜிஸ் இந்தியா கண்டுபிடிக்க போகிறது. மருத்துவத்துறையில் தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் இந்த ஆண்டு வரப்போகிறது. அது எஸ்பெஷலி மெட்ராஸுக்கு தண்ணீர் பஞ்சம் வரும்னு ஆண்டவர் சொன்னார். அதனால் நம்ம ஒருவேளை நான் அப்படி நெகட்டிவாக சொல்லும்போது இதை கேன்சல் பண்ணி ஜோமனா ஒரு மழை ஆண்டவர் கொடுத்துருவார். உடனே தண்ணி பஞ்சம் மாறும். எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது. விளங்குதா? கைகளின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள்னார். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே எங்கள் மெட்ராஸுக்கு பஞ்சம் வரக்கூடாது, மழை நல்லா வரணும், தமிழ்நாட்டில் தண்ணி பஞ்சம் வரக்கூடாது ஆண்டவர். நம்ம கேட்ட ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு என்ன பண்ணுவார்? சேமத்தை கொடுப்பார். அதான சொன்னார், என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழியை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுனா நான் இந்த தேசத்துக்கு க்ஷேமம் தருவேன்னு சொன்னார். அதனால் அப்படி ஆண்டவர் சொன்னதை கூட அவர் மாற்றி நம்ம ஜெபத்தினால நடக்கும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் எதிர்பாராத கூட்டணிகள் உருவாகும். எதிர்பாராத கூட்டணிகள். அதுக்கப்புறம் கட்சி தாவுதல் நிறைய நடக்கும். இந்த கட்சியில் இவங்க வரவே மாட்டாங்க, இந்த கட்சி விட்டுன்றவங்க கூட வேற கட்சியில் தாவி போவார்கள். அப்புறம் அதனால் சில கொலை பயங்கரங்கள் கூட கட்சிகளுக்குள்ள உண்டாகும். கட்சி இன்னொன்று முக்கியமாக சொன்னார், வாலிபர்கள் அரசாங்க விஷயத்தில் பயங்கரமாக இந்த ஆண்டு இறங்க போகிறார்கள். வாலிபர்கள் எழும்ப போகிறாங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதுதான் நடக்கும். விளங்குதா? அடுத்தது ரூலிங் பார்ட்டிக்கு பின்னடைவு ஏற்படும்னு ஆண்டவர் சொன்னார். பின்னடைவு ஏற்படும். கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய முன்னேற்றம் உண்டாகும். அவங்க நல்ல பலமாவார்கள் கம்யூனிஸ்ட்னு சொன்னார். கொலை கொள்ளை கற்பழிப்பு போன ஆண்டை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனால் அதுவும் இருக்கும். கொலை கொள்ளை அதிகமாக இருக்கும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணி அதை நம்ம நிறுத்தணும். சீதோஷ்ண நிலையில் மாறுதல் ஏற்படும். இந்த சமயத்தில் மழை இருக்கும், இந்த சமயத்தில் வெயில் இருக்கும், ஆனால் அதில் மாற்றம் ஏற்படும் இந்த ஆண்டு. அதுக்கடுத்தது சிறு தொழில் செய்கிறாங்க, இந்த சின்ன சின்ன வியாபாரிகள், அதை போல் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பீப்புள், அவர்களுடைய தொழில் நல்ல உயரும் வளர்ச்சி அடையும்னு ஆண்டவர் இந்த ஆண்டு சொன்னார். அடுத்தது பாவம் பெருகுமா.
இந்த ஆண்டு பாவம் அதிகமாக பெருகுமா. அதிகமாக டிவி, அதிகமாக தான் வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாம் வந்துருச்சு. பாவம் இந்த ஆண்டு அதிகமாய் பெருகுமா. புது புது வியாதிகள், டாக்டர்களுக்கே புரியாத வியாதிகள் வருமா. நமக்கு ஆண்டவர் குண்டு துளைக்காத அவருடைய இரத்தத்தில் தேவ பிள்ளைகள் மறைந்து கொண்டு இருக்க வேண்டும். சரியா? அடுத்தது, மதவாத கலவரங்கள் இந்த ஆண்டு குறையும். மதவாத கலவரங்கள் குறையும். ஆனால் சில மதங்கள் இன்டைரக்டாக தாக்குதல் நடத்தும். அது தைரியமாக எதிரில் இல்லை, இன்டைரக்டாக சில சூழ்ச்சிகள் பண்ணி தாக்கும். தேவ பிள்ளைகள் நல்ல என்ன நம்ம சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். என்னன்னு தெரியும்ல சர்வாயுத வர்க்கம்னா உங்களுக்கு? ரட்சிப்பு என்னும் தலை சீரா எல்லாருக்கும் தெரியும் இல்லை? அந்த அந்த கவர் அதை நல்லா நம்ம அவருக்குள்ளே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது மியூசிக், பாடல், கலை, ஆற்று. அதுக்கடுத்தது நாட்டியம். இதில் தமிழ்நாட்டில், இந்தியாவில் முன்னேற்றம் ஏற்படும். அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஜனங்க. என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய பாடலுக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதுக்கு, டான்ஸுக்கு, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சினிமா துறையில் உள்ளவர்களுடைய பிரிவினைகள் உண்டாகும். அவங்களுக்குள்ளவே பிரிவினை வரும். அந்த சினிமா துறையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கூட அவங்களுக்குள்ள பிளவுகள் ஏற்படும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அடுத்தது, மக்களுடைய சினிமானா அப்படியே வெறியாக இருக்காங்கல்ல, மக்களுக்கு அந்த சினிமா துறையில் உள்ளவர்கள் மேலே மதிப்பு குறைந்து போகுமா இந்த ஆண்டு. சினிமா துறையில் ஒரு பெரிய வீழ்ச்சி இந்த ஆண்டு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது, வாலிபர்கள் அரசியலில் ஈடுபடுவார்கள் இந்த ஆண்டு. அப்போ தேவ பிள்ளைகள் இருந்தால் எப்படி இருக்கும்? தேவ பிள்ளைகள் விரும்புகிற ஆட்சி உண்டாகும் இல்லை? அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கம்யூனிஸ்ட் பயங்கரமாக பலப்படும். கேரளாவில் கம்யூனிஸ்ட் நல்ல ஸ்ட்ராங் ஆகும். எந்த மதமும் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும்னு ஆண்டவர் சொன்னார். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த காவிரி பிரச்சனை தொடரும். அது ஒன்றும் முடிவுக்கு வராத பிரச்சனையாக இருக்கும். ஒருவேளை சில அவர்களுக்கு விரோதமாக சில டேம்ஸ் அதெல்லாம் கூட நம்ம இந்தியர்களுக்கு விரோதமாக அவர்கள் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னார். இன்னொரு காரியம், சிஎம்சிக்கு, கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல சிஎம்சி, அந்த சிஎம்சியில் அரசியல் சலுகையும் ரொம்ப நாள் அவர்களுக்கு கிடைக்காத இருந்த நீதி கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னதை நம்ம ஆண்டவரே இதை நெகட்டிவாக இருக்கிறது நடக்க வேண்டாம், நாங்கள் ஜெபம் பண்ணி நிறுத்துகிறோம், பாசிட்டிவாக ஆகணும் அப்படி ஜெபம் பண்ணோம். சரி, பாசிட்டிவானதை அது எங்களுக்குன்னு நம்ம கிளைம் பண்ணணும். விளங்குதா? அடுத்து அமெரிக்காவை குறித்து நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அமெரிக்காவுக்கு டெரரிஸ்ட் அச்சுறுத்தல் உண்டாகும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, அச்சுறுத்தல் உண்டாகும். அமெரிக்கா ஆர்மி பலப்படும், ஆர்மியை பலப்படுத்துவார்கள். அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சில வெளிநாட்டவர் அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள். வெளிநாட்டுக்கார் சில பேர் அமெரிக்கா வெளியே அனுப்புவார்கள். அதில் சில ஜாபை கூட இழக்க நேரிடும். அதுக்கடுத்தது, ட்ரம்ப்புக்கு நிறைய எதிர்ப்பு வலுக்கும். ஆனால் அவருடைய செல்வாக்கு குறையவே குறையாது அப்படின்னு சொன்னார். சில பகுதிகளில் அமெரிக்காவில் நேச்சுரல் கலாமிட்டியில் அழிவு ஏற்படும் சில பகுதிகளில் அப்படின்னு சொன்னார். அமெரிக்க அரசாங்கம் வேலையில் அவங்க நாட்டுக்காருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இந்தியர்களுக்கோ மற்றவர்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஒருவேளை இந்தியர் திறமையானவர்கள் அங்கே தொடரலாம், ஆனால் அவங்க நாட்டுக்கு தான் ஜாபுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பார்கள். அடுத்தது, அமெரிக்க கவர்மெண்ட்டு சில துணிச்சலான தீர்மானங்களை எடுக்கும்.
சில துணிச்சலான தீர்மானங்கள். அது ஒருவேளை கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக இருக்கிற கண்ட்ரிஸ் மேலே பகை இருக்குமோ என்னவோ தெரியாது. துணிச்சலான தீர்மானங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அமெரிக்காவில் ஸ்பிரிச்சுவல் குரோத்தை இந்த ஆண்டு பார்க்கலாம். அவங்களுக்கு அமெரிக்கர் கிறிஸ்தவ நாடு தான், ஆனால் பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு அதில் ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகும். நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். யூகேவுக்கு ஆண்டவர் இடத்துல நான் கேட்கும்போது மருத்துவத்துறையில் புது புது கண்டுபிடிப்புகளை செய்வார்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள மெடிக்கல் துறையை படித்து இல்லை படிக்கணுன்றவங்க இல்லை படித்து ஜாபு தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அங்கே பெருகும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, இஸ்ரேலை பார்த்திங்கன்னா சிதறி போயிருக்கிற யூதர்கள் எல்லாரும் திரும்ப இஸ்ரேலுக்கு திரும்புவார்களாம். அப்படின்னா நான் நினைக்கிறேன் வருகைக்கு ஆரம்பம் சிதறி போன யூதர்கள் இஸ்ரேலுக்கு திரும்புவார்களாம். அப்புறம் அக்ரிகல்ச்சரில் விவசாயத்தில் ட்ரமண்டஸ் முன்னேற்றம் ஏற்படுமா. எல்லா நாடும் போய் இது எப்படி இவ்வளோ முன்னேற்றம்னு அங்கே போய் படித்து கற்றுக்கிட்டு வரப்போகிறாங்களாம். அதை சொன்னார் ஆண்டவர். செழிப்பு பயங்கரமாக இருக்கும். ஆவிக்குரிய ரிவைவல் இஸ்ரேலில் உண்டாகும். யூதர்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட போகிறார்கள் இஸ்ரேலில். அடுத்தது சிரியா இஸ்ரேல் கலவரம் இந்த ஆண்டும் இருக்கும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணி நிறுத்தணும். அடுத்தது ஆஸ்திரேலியாவை பார்த்திங்கன்னா நல்ல சமாதானமாக இருக்கும் அந்த ஆஸ்திரேலிய நாடு. ஃபைனான்ஸில் வளர்ச்சி உண்டாகும். இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். பிஸ்னஸ் ஆஸ்திரேலியாவோட கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட பிஸ்னஸ் பீப்புள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா நல்ல பிஸ்னஸில் முன்னேற்றம் ஏற்படும். ஸ்பிரிச்சுவலில் ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய மாற்றம், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் ஆஸ்திரேலியாவில் உண்டாக போகிறது. ரஷ்யாவில் கம்யூனிஸ்டுடைய பலன் குறையும். கம்யூனிஸ்ட் பலன் ரஷ்யாவில் குறையும். வாலிபர்கள், ரஷ்யாவில் இருக்கிற வாலிபர்கள் எழும்பி ஊழியத்துக்கு வருகிறத நம்ம கேள்விப்பட போகிறோம். ஃபைனான்ஸில் இந்த ஆண்டு ரஷ்யாவில் சரிவு உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, ஜெர்மனிக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் துறையில் எல்லா நாட்டை விட ஜெர்மனி முதலிடம் வகுக்கும். மெடிக்கலில் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு, நியூ டெக்னாலஜிஸு, நிறைய மெடிக்கலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அங்கே பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் பயங்கரமாக பலப்படும். அடுத்தது ஜெர்மனிக்குள்ள முஸ்லீம்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் வந்து அவங்க பிஸ்னஸ் வளர்ச்சி அடையும். ஜெர்மனிக்குள்ள முஸ்லீம்ஸ் ஊடுருவி இருக்கிறார்கள், அவங்க பிஸ்னஸ் வளர்ச்சி அடையும். அப்போ ஜெர்மனியில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஓடி வந்து தேடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெர்மனியில் இருக்கிற ஆர்சி பீப்புள் ரட்சிக்கப்படுற எண்ணிக்கை இந்த ஆண்டு அதிகமாகும். ஜெர்மனியில் ஆர்சி தான் அதிகம், அவங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கனடா தேசம் ஆண்டவர் சொல்கிறார் ரொம்ப செழிப்பாக இருக்குமா. ஊழியர்கள் கூட கனடாவுக்கு போங்க, கனடாவில் நல்ல ஷைன் ஆக போகிறீங்க, அங்கே சமாதானம் பெரிதாக இருக்கும். இந்தியர்களுக்கு நல்ல ஓப்பன் டோர் கனடாவில் உண்டாகும். அடுத்தது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு நல்ல உறவு உண்டா. அதில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கும் கனடாவுக்கும் ஒரு நல்ல உறவு உண்டாகுமா. இந்தியருக்கு வேலை வாய்ப்பு கனடாவில் நல்லா இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா கென்யாவில் பவர்ஃபுல் ஊழியக்காரர்கள் எழும்புவார்களாம். இந்த ஆண்டு வல்லமையான ஊழியக்காரர்கள், சூப்பர் நேச்சுரல் அனுபவம் உள்ளவர்கள் எழும்புவார்களாம். எக்கனாமிக்ஸ் நல்ல வளர்ச்சி அடையுமா. ஆப்பிரிக்காவில் பஞ்சமும் பாவமும் அதிகமாகும். பஞ்சம் பாவம் அதிகமானாலும் அதே தேசத்தில் தேவ பிள்ளைகளுக்கு செழிப்பு உண்டாகும் ஆண்டவர் சொன்னார். அடுத்தது ஸ்பிரிச்சுவலில் இந்த ஆப்பிரிக்க பீப்புள்
பயங்கரமாக எல்லா வரங்கள்லையும் ஃப்ளோ ஆகிறத, அவங்க நம்ம நாட்டுக்கெல்லாம் வந்து அவர்கள் வரங்களில் ஃப்ளோ ஆகிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஜப்பானில் நேச்சுரல் கலாமிட்டியில் அழிவு ஏற்படும். இந்த ஆண்டு ஜப்பானில் வியாபாரம் பிஸ்னஸ் வளர்ச்சி அடையும். இந்தோனேஷியாவில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் ஆதிக்கம் அதிகமாகும். அங்கே அப்போ கூட கிறிஸ்டியன்ஸுக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தரப்போகிறார். அங்கே முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பார்கள், ஆனால் கிறிஸ்தவ கண்ட்ரிக்கு பாதுகாப்பு இருக்கும். அடுத்தது ஈரான் ஈராக் போன்ற முஸ்லீம் கண்ட்ரியில், சின்ன சின்ன முஸ்லீம் கண்ட்ரிஸில் பயங்கர வெடி விபத்துக்கள், பாம் பிளாஸ்ட், யுத்தங்கள் அங்கங்கே நடக்கும், கேள்விப்பட போகிறோம். ஆனால் பொருளாதாரமும் அங்கே வீழ்ச்சி அடையும் அப்படின்னு பார்க்குறோம். ஸ்ரீலங்காவுக்கு தமிழர்களுக்கு பயங்கர ஆதரவு உண்டாகும். தமிழர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அடக்கப்படுவார்கள். தமிழர்களுக்கு ஆதரவு உண்டாகும். கிறிஸ்டியன்ஸ் நிறைய ஸ்ரீலங்காவில் இந்த ஆண்டு பெருக போகிறார்கள். அதுக்கு அடுத்தது குவைத், துபாய், சவுதி போன்ற இடங்களில் இந்தியர்களுடைய வேலை வாய்ப்பு இந்த ஆண்டு குறையும். வேலை வாய்ப்பு குறையுமா? ஒரு சிலர் திரும்ப நாட்டுக்கும் அனுப்பப்படலாம்னு ஆண்டவர் சொன்னார். விளங்குதா? அதனால் அடுத்தது பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் சீக்ரெட் கிறிஸ்டியன் உண்டாவாங்களாம். சீக்ரெட்டாக பிலீவர்ஸு, பாகிஸ்தான் முஸ்லீம்ஸு சீக்ரெட் பிலீவர்ஸாக வரப்போகிறாங்க நிறைய பேர். ஆண்டவர் அதை சொன்னார். இந்தியா பாகிஸ்தான் உறவில் ஒன்றும் ஒரு பெரிய மாற்றம் வர மாதிரி இல்லை. அடுத்தது பாகிஸ்தானில் குண்டு வெடிப்பு, தற்கொலைப்படை தாக்குதல் உண்டாகும். நிறைய பேர் அங்கேயும் மரித்து போவார்கள், அழிவு ஏற்படும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நார்த்து கொரியா சவுத்து கொரியா உறவில் இந்த ஆண்டு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது அமைதியை அவர்கள் ரெண்டு நாடும் விரும்ப ஆரம்பிக்கும். கிறிஸ்டியானிட்டி நல்லா பலப்படும். யுஎஸ்ஏவுக்கும் கொரியாவுக்கும் நார்த்து கொரியாவுக்கும் நல்ல உறவு வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கொரியாவில் நல்ல செழிப்பு உண்டாகும்னு ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் இன்னும் ஆண்டவர் இந்த நாளில் சைனாவுக்கு என்ன சொன்னார்? அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் உண்டாகும். சைனாவில் ஆர்மி பலப்படுத்தப்படும். சண்டைக்கும் சைனாக்காரன் ரெடி ஆவான். ஃபைனான்ஸில் வீழ்ச்சி உண்டாகும். அவங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேவி ஃபோர்ஸ், கடல் வழி தாக்குதலுக்கு கூட சைனா ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியங்கள். நம்ம இதுக்கு ஜெபம் பண்ணுவோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மோட கூட பேசி இருக்கிறார். நீங்கள் நிறைய பேர் அடுத்த ஆண்டுக்கு இப்படியே சொல்ல போகிறீர்கள். இதே மினிஸ்டர் இருக்கிற தேவதாசர்கள் 2 பேரும் வந்து சொல்ல போகிறார்கள். அது என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஆசை வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து நான் சீக்கிரம் ஷார்ட்டாக ஒரு பாட்டு பாடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த என்ன ஆண்டவர் செய்தி கொடுக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுகிறேன்.